ஹாய் கியூட்டீஸ், நம்ம சேனலில் ஆயிலி ஹேருக்காக ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஹேர் என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வீடியோவும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை ஹேர் இருக்கவங்க எப்படி அவங்க தலைமுடியை பராமரிக்கலாம், அதுக்கு என்னென்ன உணவு எடுக்கலாம், இன்னும் இதை பற்றி நிறைய விஷயம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ட்ரை ஹேர் அப்படின்னா அவங்க தலைமுடிக்கு எந்த ஹேர் ஸ்டைலுமே செட் ஆகாது. இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பொருந்தாத மாதிரியே இருக்கும். முடி ஒரு பொலிவு இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருக்கும். அடிக்கடி முடி உடையிறது, முடியினுடைய எண்டில் வெடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ட்ரை ஹேர் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு ஸ்கேல்ப்பும் முடியும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். உங்களுக்கும் ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதனால் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, நமக்கு ட்ரை ஹேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் தலைக்கு குளிக்கிறதுக்கு குளோரின் அதிகமாக இருக்கிற தண்ணியை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதனாலேயும் உங்களுக்கு ட்ரை ஹேர் ப்ராப்ளம் வரலாம். சூரிய ஒளி உங்கள் கூந்தலில் அதிக நேரம் படும்போது உங்கள் முடி ட்ரையாக மாறலாம். சிலர் லாங்காக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தலைமுடியில் ரொம்ப ஃபோர்ஸான காற்று படும்போதோ இல்லை டஸ்ட்டாக இருக்கிற காற்று தலையில் படும்போதோ அவங்க முடி ட்ரை ஆகிடும். நீங்கள் கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட் அப்படி இல்லைனா ஆல்கஹால் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரை ஹேர் பிரச்சனை வரும். உங்களுக்கு ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருந்தாலோ அப்படி இல்லைனா அயோடின் சத்து குறைவாக இருந்தாலோ உங்கள் ஹேர் ட்ரையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரிம்மா, இப்போ ட்ரை ஹேர் பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, எப்படி எங்கள் தலைமுடியை கேர் பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். சில சின்ன சின்ன விஷயத்தை மாற்றிக்கிட்டாலே போதும், நம்ம தலைமுடியை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் நார்மலான தேங்காய் எண்ணெயாக இருக்கிறத விட மரச்செக்கில் ஆட்டின பியூர் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் உங்கள் கூந்தலுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் தலை குளிக்கணும். உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3ஐயும் ஈக்குவலாக ஒரே அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரலாம். ட்ரை ஹேர் இருக்கவங்க உங்கள் தலையில் முட்டையினுடைய மஞ்சக்கருவை அப்ளை பண்ணி தலை குளிச்சுட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. உங்கள் தலையில் நேச்சுரலாக வர ஆயிலை இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இதுவும் இல்லைனா முட்டையினுடைய மஞ்சக்கருவை எடுத்துக்கோங்க, அதோட ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் தலையில் ஒரு 40 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டையை தலைக்கு போடுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஆலோவேரா ஜெல்லோட தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணாலும் உங்கள் தலைமுடி நல்லா ஷைனிங்காக நல்லா அழகாக மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத ட்ரை ஹேர் இருக்கவங்க பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கடி தலை சீவுறது நல்லது தான், அதுக்காக ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ணாதீங்க. நீங்கள் டைட்டாக இருக்க மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் நேச்சுரலாக ஒரு ஆயில் சுரக்கும், அது மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுத்துடும். ட்ரை ஹேர் இருக்கவங்க எந்தெந்த மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அயோடின் அதிகமாக இருக்கிறது, அதாவது யோகட், பால், முட்டை, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்கிற எள்ளு, பாதாம், கீரை இந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். வால்நட், பீன்ஸ், மீன், ஆலிவ் ஆயில், முளைக்கட்டிய பயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது உங்கள் முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக மாறும். ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், ஆனால் முடி ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி ட்ரை ஹேருக்கு சொன்னதையே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். பருப்பு வகைகள், மீன், முட்டை, காளான், ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வரலாம். கூடிய மட்டும் நீங்கள் உங்கள் தலைக்கு கெமிக்கல் அதிகமாக இருக்கிறது எதுவும் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் உங்கள் தலையை பராமரிக்கிறது நல்லது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற கரிசாலை, சந்தன சீராய், கிச்சிலிக்கிழங்கு, பூந்திக்கொட்டை, புங்கன்கொட்டை இது எல்லாத்தையும் நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட சீயக்காயை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் தலையை வாஷ் பண்ணிட்டு வரலாம்.
எந்த டைப் ஹேராக இருந்தாலும் சரி, சரியான பராமரிப்பும் சரியான உணவு முறையும் எடுத்துக்கிட்டால் நம்ம ஹேரில் எந்த பிரச்சனையும் வராது. இவ்வளோ நாளாக உங்களோட ஹேர் என்ன டைப்னே தெரியாமல் தவறான வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன்.